என் மேல எந்த தப்பும் இல்லாததுனால எப்படியும் இந்த பிரச்சனையை நான் கடந்து வந்துடுவேன். அதுக்காக நீங்க செஞ்ச உதவிய நான் துச்சமா மதிச்சேன்னு நினைச்சிட வேண்டாம். நீங்க பண்ணதும் சாதாரண விஷயம் இல்லதான், உண்மையிலேயே ரொம்ப பெரிய விஷயம். அதானே, இவ்ளோ விஷயம் பண்ணியும் அண்ணனை எப்படி நீங்க புரிஞ்சுக்காம போவீங்க? ஆமா, அண்ணன் பண்ண காரியத்துக்கு அவர் ஏத்துக்காம இருக்க முடியுமா? மருமகன் அவ்வளவு போராடி மாமனார வெளியே கொண்டு வந்திருக்காரு. அப்புறம் மாமனாரும் மருமகனை மன்னிச்சு ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். இதுதானே உலக வழக்கம். இத பாருங்க தம்பி, என் மேல விழுந்த கலங்கத்தை போக்குறதுக்காக பெரிய முயற்சி எடுத்து துணிச்சல உண்மையை நிரூபிச்சிருக்கீங்க. அதுக்கு நான் எம்பிட்டு நன்றி சொன்னாலும் தகும். நீங்க செஞ்ச உதவிக்கு கையெடுத்து கும்பிட்டு மனசார நன்றி சொல்லிக்கிறேன். நீங்க செஞ்ச இந்த உதவிய நான் காலத்துக்கும் மறக்க மாட்டேன். ரொம்ப நன்றி. ஐயோ, என்ன மாமா நீங்க போய் என்கிட்ட, நமக்குள்ள எதுக்கு இதெல்லாம்? அதானே, என்னப்பா நீங்க மருமகனுக்கு போய் இப்படி கையெடுத்து கும்பிட்டு நன்றி எல்லாம் சொல்லிக்கிட்டு, உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அத முன்ன வந்து நின்னு தீர்த்து வைக்கிறதுல உங்க மருமகனுக்கு இல்லாத உரிமையா? உடனே பொண்ணி அவர் கையில புடிச்சு கொடுத்து 2 பேரும் சந்தோஷமா போய் வாழுங்கன்னு ஆசீர்வாதம் பண்ணி ஊருக்கு அனுப்பிச்சு வைக்கிற வழிய பாருங்க. என்னது பொன்னியண்ணா அவர் கூட வாழறதுக்கு அனுப்பி வைக்க போற? அது இந்த ஜென்மத்துல நடக்காது. மறுபடியும் முருங்க மரம் ஏறிட்டாரு. சக்திங்கிற ஒரு சக மனுஷனா என்ன இந்த பிரச்சனையில இருந்து வெளியே கொண்டு வர போராடினதுக்காக நான் மனசார நன்றி சொல்றேன். ஏன் கால்ல விழ கூட தயாரா இருக்கேன். ஓ, என்ன மாமா? அதுக்காக என் பொண்ணு அந்த வீட்டுல பட்ட கஷ்டத்தை எல்லாம் நான் மறந்து மறுபடியும் என் பொண்ணை நான் இவர் கையில பிடிச்சு கொடுக்க மாட்டேன். இது என்ன புதுசா இருக்கு? இது ஒண்ணும் புதுசு இல்ல. அப்பா ஒரு நிமிஷம் இங்கே இருங்க. என்னம்மா? இங்கே இருங்கப்பா, நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். தலை முழுகிட்டே உள்ள போயிடலாம். எதுக்குமா இதெல்லாம்? இல்லப்பா, தேவையில்லாத ஒரு வீண் பழி உங்க மேல விழுந்து போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போற மாதிரி ஆயிடுச்சு. அதான். ஏன் பிள்ளை அப்பா என்ன அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்குள்ளயா போட்டிருந்தாங்க? விசாரணைக்கு தானே கூட்டு வந்து உட்கார வச்சிருந்தாங்க. என்ன இருந்தாலும் அவர் மேல இப்படி ஒரு பழி விழுந்ததும்